பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டி ஸ்கொயர் வேல்யூஸ் என்ன, அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறது. ஸோ போன வீடியோவில் டீயோட வேல்யூ பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோவில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டி ஸ்கொயரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்மளுக்கு லேப்லாஸ் ஃபார்முலா பேசிக்காக இது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்ன? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதுவோன்னா 0 to infinity e power minus st அடுத்தது எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு எழுதுவோம். இதுதான் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எஃப் ஆஃப் டிங்கிறது டி ஸ்கொயர்னு வருது இல்லையா? ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டெக்ரலை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது எல் ஆஃப் டி ஸ்கொயர் வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0 to infinity e power minus st இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி இதோட வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். எல் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 to infinity டி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எஸ்டி அடுத்தது டிடி இந்த வேல்யூஸை இப்படி எழுதிக்கிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த இன்டெக்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். யூ டிவின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இது வந்து யூ இந்த இடத்துல, இது வந்து டிவி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா யூ மல்டிப்ளை வித் வி மைனஸ் வி மல்டிப்ளைட் வித் டியூ அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இந்த சுச்சுவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ யூ வந்து டி ஸ்கொயர் இல்லையா? யூ வந்து டி ஸ்கொயர், டிவிங்கிறது இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடிங்கிறது தான் டிவி. ஸோ அடுத்தது இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்? எல் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூவின்னு எழுத போகிறோம். யூ என்னது இந்த இடத்துல? டி ஸ்கொயர். விங்கிறது இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ங்கிறது தான் டிவியோட வியோட வேல்யூஸ். அடுத்தது இன்டெக்ரல் வந்து எவ்வளோ? 0 to infinity அப்ளை பண்ணுறோம் மைனஸ் 0 to infinity அடுத்தது விடியூ. வி எவ்வளோ? இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் இதுதான் வந்து வி, ரைட்? இதுதான் வந்து வி. டியூன்னு போடணும். டியூன்னு பண்ணும்போது நம்மளுக்கு யூ வந்து இங்கே பாருங்கள், இது யூ வேல்யூ வந்து டி ஸ்கொயர். டியூன்னு பண்ணும்போது 2t அப்படின்னு வரும் இல்லையா? 2tன்னு வரும். ஸோ 2 times t இன்ட்டு டிடின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிக்கிற எக்ஸ்ப்ரெஷன். இந்த ஃபார்முலாவை யூடிவி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸோ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 ஆகிடும், இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ செகண்ட் டேர்மும் மறுபடியும் நம்ம இன்டகிரேட் பண்ணி அதோட வேல்யூஸை இன்டகிரலோட லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல் ஆஃப் டி ஸ்கொயர், அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்முலாவில் இங்கே வந்து டீக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி போடுவோம் இங்கே. ஸோ இந்த இ பவர் இந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி போடுவீங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். ஸோ அப்போது ஃபஸ்ட் அப்பர் லிமிட்டுக்கு இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே வந்து 0 ஆகிடும். வழக்கம் போல் லோயர் லிமிட்டுக்கு இங்கே 0 போடுவீங்க, அது மல்டிப்ளை வித் எனிதிங் அப்படிங்கிறம்போது இந்த ஃபுல் டேர்மே 0 ஆயிரும். ஸோ இருக்கிற டேர்ம்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும்தான் லெஃப்ட் அவுட் டேர்ம். ஸோ அதை நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணி எழுதுவோம். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த எஸ்ஸை வந்து நான் வெளியில் எடுக்கிறேன், அதே மாதிரி இந்த கான்ஸ்டண்ட்டையும் நான் வெளியில் எடுத்துடுறேன். ஓகேவா? இந்த கான்ஸ்டண்ட்டையும் நான் வெளியில் எடுத்துகிட்டு அடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகேவா?
ஸோ இல்லைனா சிம்பிளாக நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா ஓகே ஐ வில் டெல் யூ. ஸோ மைனஸ் இது வந்து மைனஸ் இது மைனஸ் எஸ்ஸு ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போது மேலே இருக்கிற 2 பை எஸ்ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இந்த டேர்முக்கு வந்து நம்ம என்னென்னு கிடச்சிருக்கு, இது வந்து 2 பை எஸ்ன்ற டேர்ம் இருக்குது. அடுத்த டேர்ம் ரிமைனிங் என்ன இருக்குது, 0 to infinity e பவர் மைனஸ் எஸ்டி டி இன்ட்டு டிடி. புரியுதா? ஏன் இப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது ஒரு ஐடியா வந்திருக்கா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டீக்கு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருது அதை டைரெக்டாக நீங்கள் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எப்படி எழுதியிருந்தோம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பை எஸ் இன்ட்டு 0 டு இன்ஃபினிட்டி டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடின்னு எழுதியிருந்தோம். இதை வந்து யூன்னும் இதை வந்து டிவின்னு வச்சு சால்வ் பண்ணோம். பேசிக்காக டீக்கு சால்வ் பண்ணால், அதாவது எஃப் ஆஃப் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டி ஃபங்க்ஷனோட வேல்யூ தான் வந்து இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. நம்மளுக்கு தெரியும் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி எவ்வளோ வேல்யூஸ் அப்படின்னா அதை டைரெக்டாக இங்கே இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது வந்து 1 பை எஸ் ஸ்கொயர். ஓகேவா? 1 பை எஸ் ஸ்கொயர். கண்டிஷன் தரும், இஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ இப்போது இதை நம்ம ஷார்ட்டாக எழுதுறோம்னா என்ன கிடைக்குது, ஸோ பேசிக்கலி இது எல் ஆஃப் டி ஸ்கொயர். ஸோ அப்போ எல் ஆஃப் டி ஸ்கொயருங்கிறது ஸோ என்னவா வருதுன்னா 2 பை ரைட் 2 பை எஸ் க்யூப்னு வருது. கண்டிஷன் ஆஸ் யூஷுவல் இஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து எல் ஸ்கொயரோட வேல்யூ. இது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 பை எல் ஆஃப் எஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 பை எஸ் க்யூப்னு எழுதும். இது நீங்கள் வேறு மாதிரி எழுதி இந்த சீரீஸ்க்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். எல் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பை எஸ் இன்ட்டு ரைட் இன்ட்டு 1 பை எஸ் ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். ஸோ இல்லைன்னா இது சிம்பிளாக ஓகே அடுத்து டி க்யூப் பண்ணும்போது இதை பார்த்துட்டு இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். வில் ஸ்டாப் இட் ஹியர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வில் பி சால்விங் ஃபார் டி ஸ்கொயரோட வேல்யூஸ். ஸோ தேர்ஃபோர் என்னென்னா எல் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 பை எஸ் க்யூப் அப்படிங்கிறது தான் வேல்யூ.